டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான இரண்டாவது தேர்தல் அறிக்கையை பிஜேபி வெளியிட்டுள்ளது. அதில் பாலர் கல்வி முதல் முதுநிலை கல்வி வரை இலவசமாக வழங்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளது. 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் வெளியான நிலையில் பிஜேபி, காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்தவர்கள் உட்பட 699 பேர் போட்டியிடுகிறார்கள். இதற்கிடையே பிஜேபி ஏற்கனவே தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட நிலையில் இன்று இரண்டாவது தேர்தல் அறிக்கையை கட்சியின் மூத்த தலைவர் அனுராக் தாக்கூர் வெளியிட்டு பேசினார். அதில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் தேவைப்படும் மாணவர்களுக்கு கேஜி முதல் முதுநிலை படிப்பு வரை அரசு கல்வி நிறுவனங்களில் இலவச கல்வி அளிக்கப்படும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் இளைஞர்களுக்கு ஒருமுறை நிதியுதவியாக 15,000 ரூபாய் வழங்கப்படும். அவர்கள் தேர்வு எழுத செல்வதற்காக பயண கட்டணம் மற்றும் விண்ணப்ப கட்டணங்கள் 2 முறை வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட சலுகைகள், அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன. டெல்லியில் மட்டும் ஜல்ஜீவன் திட்டம், ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி அரசு நிறைவேற்றவில்லை என்ற அனுராக் தாக்கூர் குறை கூறினார். लेकिन आपदा ने जल जीवन मिशन दिल्ली में लागू नहीं किया। पूछिए अरविंद केजरीवाल जी से क्यों नहीं किया, आतिशी जी से पूछिए क्यों नहीं किया। यहां नलकों से गंदा पानी आता है दिल्ली में। आयुष्मान भारत वो यहां पे लागू नहीं किया, जो 5 लाख रुपए का इलाज देश के 60 करोड़ लोगों को मिलता है, यहां लागू नहीं किया। கடந்த வாரம் பிஜேபி வெளியிட்ட முதல் அறிக்கையில் மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய், கர்ப்பிணி பெண்களுக்கு 21,000 ரூபாய், 500 ரூபாய் விலையில் எரிவாயு சிலிண்டர்கள், மூத்த குடிமக்களுக்கு 2,500 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் போன்ற அறிவிப்புகள் இடம்பெற்றிருந்தன.